ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் தான் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். சில சேரீயில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்டர் பெருசாகவும் ஒரு பக்கம் பார்டரு சின்னதாகவும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு 40 சைஸ் ப்ளவுஸ் தைக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்லீவு வந்து பெருசாக தான் வைப்போம், அந்த பார்டர் மட்டும் வர்ற மாதிரிக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த சுற்றளவு பத்தாது. அப்போ அந்த கையை எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், கீழே உள்ள சின்ன பார்டரு, மேலே பார்த்திங்கன்னா இதே கலரில் பெரிய பார்டரு. இது வந்து பெரிய பார்டரு, இது தான் கைக்கு வைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு 40 சைஸுக்கு தைக்கணுன்னா நம்மளுக்கு வந்து சுற்றளவு பத்தாது. அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள பீஸு, அந்த சின்ன பார்டருக்கு பார்த்திங்களா, அதை கொஞ்சம் அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் துணி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நல்ல பக்கத்தில் வச்சு ஆப்போசிட் சைடு மேல் பக்கம் நல்ல பக்கமும் சேர்ந்துருக்கிற மாதிரிக்க மேலே இப்படி வச்சு இப்படி திருப்பி பார்த்தா நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் வரணும். அந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் பின் பண்ணிக்கணும். 2 பக்கம் கரெக்டாக வச்சு. ஏன்னா ஒரு பக்கம் மாற்றி தைச்சிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் பிரிக்கணும், அப்புறம் இன்னொரு பக்கம் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா, அந்த நம்ம கட் பண்ண அந்த சின்ன பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை 2 பக்கமும் பின் பண்ணிவிட்டு அப்புறம் கரெக்டாக அந்த நம்ம தையலுக்கு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து மறைகிற மாதிரிக்கு கரெக்டாக அந்த ஜரியிலேயே வர மாதிரி தையல் போடணும். நம்ம திருப்பி பார்த்தா அந்த ப்ரௌன் கலர் தெரியக்கூடாது. ஒரு 2 தையல் கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தையல் பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர் தெரியவே இல்லை. இப்போ அது மேலே ஒரு படிமான தையல் போட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே இதில் வந்து தெரியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஜரி தான், அதனால் டிசைன் மட்டும்தான் மாறும். ஆனால் அதில் வந்து ஒன்றுமே நம்மளுக்கு ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. இப்போது அதே மாதிரி இதுவும் கீழே கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிட்டு இதை வந்து பேக் சைடு திருப்பிக்கங்க. திருப்பிட்டு அப்படியே தைக்கலாம். பேக் சைடு திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுடணும். சரிங்களா? போட்டுட்டு நம்ம இப்போ திருப்பி பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் வந்து தெரியக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு சேர்த்தே நீங்கள் தைச்சிக்கங்க. தைச்சிட்டா அப்போ வந்து என்ன ஆகுனா, அந்த ப்ரௌன் கலர் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும் தையலுக்குள்ளார. அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ஜாயிண்ட் பண்ண அந்த இதே தெரியாது. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம லைனிங் பீஸ் எடுத்து நல்ல பக்கம் வச்சு அடித்து திருப்பி உள் பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள எல்லாம் உள்ளே வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ துணி நம்மளுக்கு பத்தாமல் இருந்திருக்கு அந்த ஜாயிண்ட் வச்சதுனால. இப்போ வந்து இதில் ப்ரௌன் கலர் பார்டர் இருக்குது. பார்டர் இல்லாமல் ஃபுல்லாக ஜரி மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்லீவுக்கு வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்கள் அந்த பக்கமாக வச்சு தைச்சிங்கன்னா, நல்ல பக்கம் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் மறையாதான்னு தெரியாது. அதனால் அதை அப்படியே திருப்பி பேக் சைடு வந்துடுங்க. ஸ்லீவோட பேக் சைடு வச்சு அந்த ப்ரௌன் கலர் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஃபுல்லாகவே மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு. அந்த ப்ரௌன் கலர் எங்கேயுமே அந்த பிசிறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக ஜரி மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல், அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா, அந்த இப்படி ஏன்னா ஜரி வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அது படிமான தையல் போட்டோம்னா அது அப்படி நல்லா படிஞ்சு நல்லா சூப்பரான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே மடிச்சிக்க வேண்டியதான். மடித்து அது மேலே இன்னொரு தையல் போட்டு அது மேலேயே கரெக்டாக எடுத்துவிட்டு அந்த எட்ஜஸ் நம்ம மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், கரெக்டாக அது மேலே அதனால் கரெக்டாக இருக்கும். அது மேலேயே ஒரு தையல் போட்டோம்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைன், நம்ம லைனிங்கோட அவுட்லைன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம்
அவுட்லைன் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து இப்போ பத்தாத துணியையும் கூட நம்ம வந்து கரெக்டாக ஜாயிண்ட் போட்டு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் போட்டிருக்கிறதே தெரியாது. இந்த ஜாயிண்ட்டுமே நம்ம தையல் தைக்கிறோம் பார்த்திங்களா, அது உள்ளே போயிடும். அதனால அவ்வளோ ஒன்றும் தெரியவும் செய்யாது. ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.